எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம உடம்புக்கு செலவே இல்லாத ஒரு மருந்து மாத்திரை அப்படின்னா அது இந்த சூரிய ஒளி தாங்க. சூரிய ஒளினால வெப்பம், வியர்வை, தோல் வியாதிகள் தானே டாக்டர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியான முறையில் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம மாத்திரை மருந்துகள் ஒரு வேலைக்கு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்லது. இதே ஒரு வேலைக்கு 4 மாத்திரையை ஒட்டுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா போயிடும் யாராவது சொல்லுவோமோ? சொல்ல மாட்டோம். ஏன்னா சைடு எஃபெக்ட் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் நம்ம சூரிய ஒளியும் நம்ம கரெக்டான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய ஆரோக்கிய பலன்கள் இருக்கு. ரொம்ப அளவுக்கு மிஞ்சி போகும்போது அதுவே நஞ்சா மாறிடுது. அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். சூரிய ஒளி மிக முக்கியமாக எதுக்கு தேவை அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மெயினாக வைட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நம்ம உடம்புல உருவாகிறதுக்கு மெயினான காரணம் சூரிய ஒளி. இந்த வைட்டமின் டி சத்து எதுக்கு தேவை? மெயினாக நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மையை உருவாக்குறதுக்கு தேவையே மெயினாக வைட்டமின் டி தான். நம்மளோட கால்சியம் சத்துக்கள் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் ரெண்டுமே சரியான முறையில் நம்ம உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆகணும், அது சரியா யூஸ் ஆகணும்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு வைட்டமின் டி தேவை. குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு பலவீன நோய் ஏற்படலாம். பெரியவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு பலவீனம் ஏற்படலாம் நம்மளுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது. ஆனால் இந்த வைட்டமின் டியை எளிமையான முறையில் நம்மளால சூரிய ஒளியிலிருந்து பெற முடியும். எலும்புகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்போட ரத்த அணுக்கள், நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, எலும்புகள் எல்லாத்துக்குமே 3க்குமே வைட்டமின் டி மிக முக்கியம். சூரிய ஒளி மிக முக்கியம். சூரிய ஒளினால தோல்ல கேன்சர் வரலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சூரிய ஒளியினால நம்ம உடம்புல வரக்கூடிய சில கேன்சர்களையும் குறைக்க முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அதுல பாத்தீங்கன்னா மெயினா இந்த நரம்பு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நரம்பு சுத்தி ஒரு கவரிங் இருக்கும், மைலின் ஷீட்னு சொல்லக்கூடிய ஒரு கவரிங் உங்களுக்கு தெரியுது. இந்த கவரிங் எப்படி கீழே அரிச்சு போயிருக்கு பாருங்க. எறும்பு ஒரு ஸ்வீட் அரிக்கிற மாதிரி அரிச்சு போயிருக்கு. எதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ஷீட் டேமேஜ் ஆயிடுச்சு. எதனால ஏற்படுதுங்கிறத இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம். ஏன்னா மல்டிபிள் காரணமே நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அணுக்கள். அதுவே நம்மளோட நரம்பு மண்டலத்தை அட்டாக் பண்ணி அதை வீக் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் வியாதிகள் இருக்கு. நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்பை தாக்கக்கூடிய பலவிதமான உடம்புக்குள்ள வியாதிகள், தோல்ல வரக்கூடிய வியாதிகள் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே சூரிய ஒளியிலான கட்டுப்படுத்தப்படுது. யாரெல்லாம் சூரிய ஒளியிலேயே இல்லை, மெயினாக மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க, அங்கெல்லாம் சூரியன் வெளியே வரதே அபூர்வமாக இருக்கிற காலத்தில் தான் இந்த மாதிரி ஆட்டோமியூன் வியாதிகள்லாம் அதிகமாக வரும். ஸோ அவங்களுக்கு சூரிய ஒளி இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை இது. தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது நம்ம ஜன்னல் ஸ்க்ரீன்லாம் இழுத்து போத்திட்டு தூங்காமல் ஜன்னல் ஸ்க்ரீன்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது அதை பட்டு நம்ம எந்திரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைக்கிளை உண்டாக்குது. இப்போ காலையில் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, சூரிய ஒளி பட்டு எந்திரிக்கிறீங்க. நைட்டில் நீங்கள் தூங்கும்போது முழுமையாக அந்த அறை இருட்டாக இருக்கணும், செல்ஃபோன் வெளிச்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கிறீங்க, தூங்குறீங்க. ஸோ இந்த ஒரு சைக்கிள் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதில் மெலட்டோனின் போன்ற பல ஹார்மோனோட வேலையும் உள்ளே இருக்கு. இதுக்குள்ள நான் போகலை, பட் இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த சூரிய ஒளி பட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து உடல் எடை குறைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியனோட வெப்ப கதிர்கள் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒபிசிட்டின்னு தொந்தி இருக்கு இல்லையா, இந்த ஃபேட் செல் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு செல்கள், இந்த கொழுப்பு செல்களோட சைஸை சுருக்கக்கூடிய தன்மை இந்த சூரியனோட வெப்ப கதிர்களுக்கு உண்டு அப்படின்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. ஸோ சூரிய ஒளி மூலமா நம்ம உடல் எடை குறைப்புக்கும் ஒரு ஹெல்ப் கிடைக்குது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம மனசு சந்தோஷமா குதூகலமா இருக்கிறதுக்கு தேவையான ஒரு கெமிக்கல் என்ன தெரியுங்களா? நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல். அந்த கெமிக்கல் செரோட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செரோட்டோனின் அளவுகள் நம்ம சூரிய ஒளியில் இருக்கும்போது அதிகரிக்குது. ஸோ அதனால தான் சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இது ஒரு விதமான டிப்ரெஷன், மனசோர்வு. ஸோ இந்த டிப்ரெஷன், மனசோர்வுல கூட ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் பேஷண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா செரோட்டோனின் அளவுகளை அதிகரிக்கிறதுக்காக. அப்படி அதிகரிக்கும் போது அந்த டிப்ரெஷன், மனசோர்வு குறையுது. அடுத்தது கண்களோட ஆரோக்கியம். அதாவது மாடரேட் அமௌண்ட், ரொம்ப மிக அதீதமான சூரிய வெப்பம் நம்ம மேலே படணும்னு நம்ம பார்க்குறோங்கிறது கிடையாது. ஓரளவு மாடரேட்டான சூரிய வெப்ப வெளிச்சம் நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் ரொம்ப அதிகமாக போகும்போது தான் கண்ணுக்குள்ளார பொறை போன்ற விஷயங்கள், லென்ஸில் பொறை ஏற்பட்டு கேட்டராக்ட் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதனால் நம்ம ஊர்லலாம் கண்டிப்பாக இந்த கண்களை பாதுகாக்க கண்ணாடி அடியிறது,
கண்களை பாதுகாக்க கண்ணாடி அடியறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மிக அதிகமான டைரக்ட் நேரடி சூரிய வெப்பம் நம்ம கண்ணை பாதிக்கும். ஆனால் நம்ம கிளாஸ்லாம் போட்டு ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி கிளாஸ் இல்லை ஆட்டோ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த மிதமான சூரிய வெப்பம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த மிதமான சூரிய வெப்பம்ங்கிறது எல்லாருக்குமே நல்லது, குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. தூர பார்வை பிரச்சனைலாம் பின்னாடி வராமல் தவிர்க்கிறதுக்கு நல்லது இந்த சூரிய ஒளி. சூரிய வெப்பம் அதிகமாகும் போது தோல்ல கேன்சர் வரும். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, பேசல் செல் கார்சினோமான்னு நிறைய விதமான கேன்சர்கள் இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் வரதில்ல, ஜெனட்டிக் ப்ராப்ளம் பரம்பரை காரணங்களால மெயினா வருது. ஆனா இது வந்து கேன்சர் கிடையாது. இதெல்லாம் சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் வியாதிகள். இந்த தோல் வியாதிகள்ல வந்து கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில இருக்கிறதுங்கிறது தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே. இதுவுமே மெடிக்கல்ல கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஆனா ரொம்ப அதிகமா கொடுக்க கூடாது. எவ்வளவு சூரிய வெப்பம் தேவைங்கிறத கடைசியா நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே வரக்கூடிய அந்த பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு விதமான காமாலை குழந்தை பிறந்து 2-3 நாள்ல வரும். அது தானாவே சரியா போயிடும், உங்களுக்கு தெரியும். பிளஸ் இதை வந்து சூரிய வெளிச்சத்துல தான் குழந்தைகளை காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா டைரக்டா சூரிய வெளிச்சத்துல காட்டக்கூடாது. டைரக்ட் ரேஸ் வந்து குழந்தைகளோட இந்த சாஃப்ட் ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. ஒரு ஜன்னல் பின்னாடி, ஜன்னல் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பின்னாடி, இந்த ஜன்னல் திரைக்கு பின்னாடி இருந்து குழந்தைகளை காமிச்சாலே போதும். டைரக்டா சூரிய வெளிச்சத்துல காட்டக்கூடாது. அது கண்டிப்பா தோலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சூரிய வெளிச்சத்துல காட்டும்போது அந்த காமாலி சீக்கிரம் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இந்த வகையிலையும் சூரியன் ஒரு நல்ல மருந்தா செயல்படுது. அடுத்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இப்போ சூரியனோட இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, வெளிச்சத்தோட கதிர்களோட பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஏர்லி மார்னிங் விடிகாலையில அதிகாலையில வரக்கூடிய இந்த சூரிய வெளிச்சம் அந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அதே மாதிரி சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பெனிஃபிட்ஸை நீங்க உணர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அதை தவிர இன்னும் அதிகமாக வெயில் இருக்கும்போது அந்த நண்பகல் நேரம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, கண்ணுக்குமே நல்லது கிடையாது. மெயினாக கண்ணுக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக கண்ணாடி போடணும், கூலிங் இருக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தோல் நோய்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு சன்ஸ்கிரீன் லோஷன் கூட போட்டுக்கிட்டு போகிறது தப்பு கிடையாது. சன்ஸ்கிரீன் லோஷன் நம்ம தோல்களை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தோல்கள்லாம் சுருங்கி போய் சீக்கிரம் வயதாகிறது போன்ற எல்லா பிரச்சனைகளுமே சூரிய வெளிச்சம் சூரிய கதிர்கள் மிக அதிகமாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நாம சொல்லக்கூடிய டைம் வந்து அதிகாலை நேரம் பிளஸ் மாலை நேரம். இது ரெண்டு தான் மெயினா நம்ம இந்த சூரியனோட பெனிஃபிட்டை அனுபவிக்க வேண்டிய நேரம். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின் டினால இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இருக்குங்க. அதுதான் நம்ம நுரையீரலில் சளி அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். இந்த சளிக்கு கூட இந்த சளி ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த சளி கரையிறதுல கூட ஒரு பெரிய பங்கு சூரிய வெளிச்சத்துக்கு, சூரியன்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட் கதிர்களுக்கு உண்டு. ஆக சூரியன் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.